ஹலோ ஆல். நாங்கள் புது வீட்டுக்கு வந்து இன்னும் கிச்சன் வீடு எதுவும் சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை. சரி, அதனால் வீட்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். சவுகார்பேட்டில் அண்ட் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கோன்ட்டுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் கிச்சனும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறன்றதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோர் மேட் தான் வாங்கியிருந்தேன். இது சவுகார்பேட்டில் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிச்சனில் நல்லா கீழே வந்து பெருசாக இருக்கும், கிச்சனில் போட்டுக்கலாம் நல்லா. இது வந்து ஒரு 350 rupees வந்துச்சு. இது ப்ளஸ் வந்து இந்த ஒரு சின்ன மேட் வாங்கியிருந்தேன், செட்டாக வந்தது. ஸோ கிச்சனில் வந்து என்ட்ரன்ஸில் இது போடுற மாதிரி போட்டுக்கலாம். தண்ணிலாம் நல்லா இதில் அப்சர்வ் பண்ணும். ஸோ நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிங் போர்டு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 210 rupees வந்துச்சு. இதுவும் சவுகார்பேட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸ்டிக்கி ஹூக், இது ஹேங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது யூஸ் ஆகும்ன்றதுக்காக ஸ்டிக்கி ஹூக்ஸ் வாங்கியிருந்தேன். நெயில் ஹூக்ஸ் தான் இது. இது ஆணிக்கு பதில் ஃப்ரேம் மாட்டுறதுக்கு அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் ஆகும் இது. ஸோ இது 2 piece வந்து 40 rupees என்னவோ வாங்கியிருந்தேன். இது வந்து 60 rupees வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து டெக்கரேஷனுக்காக இந்த ஃப்ளவர் செட் வாங்கியிருந்தேன். இது வந்து தனியாக 100 rupees வந்துச்சு. அண்ட் இது வந்து ஃப்ளவர் வந்து 100 rupees. ஸோ இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி நம்ம எங்கன்னா வாலில் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த சின்ன ஃப்ளவர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கூட 110 rupees வந்துச்சு இது. அண்ட் 230 rupees வந்துச்சு இது கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் செட்டாக இருக்குது. நல்லா இருக்கு ஆனால் பார்க்க. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. கொஞ்சம் பெருசாக இருக்குது. துணி காய வைக்கிறதுக்காக கிளிப்பு. அப்புறம் இது வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுற கிளாத். இது 120 rupeesன்னு சொல்லிட்டு 3 செட்டு வாங்கியிருந்தோம். நல்லா பெருசாக இருக்குது. கிச்சன் துடைக்கிறதுக்கு இதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது வாங்கியிருந்தோம். இது வர வழியில் ரோட்டில் விற்றுட்டு இருந்தாங்க. அதனால் சரி நல்லா இருந்துச்சு, வீட்டில் எங்கன்னா மாட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தோம். இது வந்து 120 rupeesக்குன்னு வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸில் இருக்க எல்லாமே வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினது தான். இது வந்து கட்லேரி ஹோல்டர். இது டிமார்ட்டில் வாங்கினது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 99 rupees. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து இதுக்கு 110ன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 99 இது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஆன்டி ஸ்லிப் மேட். இது கிச்சனில் ஸ்லாப்பில் அங்கெல்லாம் வந்து ஸ்லாப் அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஏதாவது பாத்திரம்லாம் அடுக்கும் போது கட் பண்ணி அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருந்தோம். இது வந்து 220 rupeesன்னு வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 piece செட். இது பாக்ஸ். இது உங்களுக்கு எல்லாருக்கும், எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், டிமார்ட்டில் வந்து ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். பட் குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும் டிமார்ட்டில். இதோட ப்ரைஸ் வந்து 129 rupees இருக்குது. பட் ஆனால் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 155. பட் ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 129. எனக்கு தெரிஞ்சு 7 piece செட்டு வந்து 129க்கு வர்த்து தான். மாதிரி 2 செட் பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே இந்த மாதிரி 2 செட்டு இருக்குது. இது ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதை விட சின்ன செட்டு கொஞ்சம். இது 2 செட்டு இருக்குது. ஒரு 2 செட்டு இருக்குது. ஸோ பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ்க்கு கரெக்டாக இருக்குது. ரொம்ப ப்ரைஸ் அதிகமாகவும் இல்லை, ஓகே தான் இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட். சில கப்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து 2 கப் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 29. ஒரு கப் வந்து 29. ஸோ 2 கப் வாங்கியிருந்தேன். ஆனால் பட் இதில் ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்குன்னா 34 rupees போட்டிருக்கு. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 29. 2 கப். இது ஒரு ஆஷ் கலர் தான், டார்க் ஆஷ், நல்லா இருக்குது பார்க்க. இதோட ப்ரைஸ் வந்து 39 rupees இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் 45. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 39 rupees. அப்புறம் இந்த மாதிரி எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இந்த கப் வாங்கியிருந்தேன். இதோட டிமார்ட் ப்ரைஸ் வந்து 29 rupees. இது வந்து சுகர் கண்டெய்னர். இது ஸோ சுகர் வந்து போடுறதுக்காக இந்த இது வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கு. பட் ஆனால் வந்து நான் இந்த மாதிரி சால்ட்டில் இருக்கான்னு தேடி பார்த்தேன். பட் ஆனால் சால்ட்டில் கிடைக்கல. சுகர் மட்டும் தான் இருந்துச்சு. சுகர்லேயும் வந்து நிறைய பீஸ் வந்து அங்கே உடஞ்சி பாக்ஸில் நிறைய பீஸ் உடஞ்சிருந்து. பிகாஸ் எடுக்கும் போது பல்காக எடுக்கும் போது அவங்க இதில் ஏதோ டெலிவரி டைமில் உடஞ்சிருக்கும் போல. இந்த கீழே இருக்க பாட்டில் வந்து உடஞ்சிருந்தது. ஸோ நான் யோசித்தேன் இதுக்கப்புறம் இதை பார்த்து ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணணும், பிகாஸ் கீழே ஏதாவது உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 150 rupees. இது கீழே ஃபுல்லாகவே கிளாஸ் தான், மேலே வந்து ஒரு ஸ்டீலில் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. 150 rupees.
நெக்ஸ்ட் இது வந்து ஒரு 1 லிட்டர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் இது. இதோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ். இது வந்து கிளாஸ் இல்லை, பிளாஸ்டிக் தான் இது. ஸோ நல்லா இருக்குது பார்க்கவே. ரொம்ப பிளாஸ்டிக்னா ரொம்ப அப்படியே இதுவாகவும் இல்லை, நல்லா குவாலிட்டியாக இருக்குது, திக்காக இருக்குது பாக்ஸுமே பார்க்க. இந்த மாதிரி நான் ஒரு 3 செட்டு எடுத்திருந்தேன். 80 ருபீஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே ஒர்த்து தான். வெளியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த ப்ரைஸ் இருக்காது, அதிகமாக தான் இருக்கும், கண்டிப்பாக 100 ருபீஸ் மேலே தான் இருக்கும். 80 ருபீஸ்க்கு வந்து இது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து. நெக்ஸ்ட்டு அதுலேயே வந்து குட்டியாக இருந்துச்சு, சின்ன சின்னதாக இருந்துச்சு இந்த மாதிரி. இது வந்து ஜஸ்ட் 60 ருபீஸ் தான். இதில் வந்து ஒரு 4 செட்டு எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு கிளாஸ் ஜார் தான் இது. இதோட பிரைஸ் 60 ருபீஸ். இதோட குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. பட் ஆனால் யூஸ் பண்ணும்போது பார்த்து இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் 99 ருபீஸ். இது டிமார்ட் ப்ரைஸ் 99 ருபீஸ். இதுவுமே கிளாஸ் பாட்டில் தான். இது 4 செட் வந்து கிளாஸ் பாட்டில். இது சின்ன சின்ன ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஏதாவது குட்டி குட்டியாக. இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ். டிமார்ட் ப்ரைஸ் 99. இதெல்லாம் தான் நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் நான் எப்படி செட் பண்ணுறேன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த புது வீட்டில் கவுண்டர் டாப் மேலே எந்த ஒரு வால் ஷெல்ஸுமே இல்லை. ஸோ நாங்கள் தான் அதை ஆன்லைனில் வாங்கி வால் ஷெல்ஸ் ஃபிட் பண்ணோம். பிகாஸ் கிச்சனுக்கு பேக் சைடில் தான் இந்த கபோர்டு இருக்கும், எல்லாமே திரும்பி திரும்பி எடுக்க முடியாதுன்றதுக்காக நான் வால் ஷெல்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம். கிச்சனில் லைட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக வார்ம் ஒயிட் லைட் தான் வாங்கியிருந்தோம். இது ஈஸியாக நம்மளே கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். எதுக்கு எலக்ட்ரிஷியன் சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேருமே ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வார்ம் லைட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு எலக்ட்ரிஷியன் ஷாப்பில் ஒரு சின்ன அடாப்டர் மட்டும் வாங்கிட்டா போதும். அந்த அடாப்டரை இந்த லைட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃப்ளக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கிச்சன் மேலே வந்து இந்த மாதிரி வார்ம் லைட் கொடுக்கும் போது வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக நாங்கள் 2 பேருமே சேர்ந்து எப்படியோ இது ஒரு வழியாக ஒட்டி முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனல் அவுட்புட் இது தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வால் ஷெல்ஸ் கீழே லைட் அடிக்கிற மாதிரியே ஒரு சின்ன வார்ம் லைட் தான் வாங்கியிருந்தோம். இது ஒரு 150 ருபீஸ் வந்துச்சு. இதுவும் ஈஸி கனெக்ஷன் தான். அதிலே ஒரு ஃப்ளக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இருக்க ப்ரொவிஷன்லாம் அந்தந்த பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டாவில் நிறைய பேர் எங்களோட புது வீட்டோட ஹோம் டூர் கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எங்களோட வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்து காட்டுறோம். அண்ட் இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.